ஆழத்தமிழ் உரைத்தொடர் 4. நெடுமான் அஞ்சி உனை பார்த்து குழந்தையாய் உளறுகின்றேன். ஔவை பாடல். யாழொடும் கொள்ளா என்ற புறநானூற்று பாடலும் உரையும். பாடல் திருமதி இலக்கியா. உரை ஆசான் மா. செந்தமிழன். யாழொடும் கொள்ளா பொருளோடும் புணரா, யாழோடும் கொள்ளா பொழுதோடும் புணரா, பொருளறிவாராயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வரம் மழலை என்வாய் சொல்லும் மன்ன, என்வாய் சொல்லும் மன்ன உன்னார் கடிமதில் அரண் பல கடந்த, உன்னார் கடிமதில் அரண் பல கடந்த நெடுமானஞ்சி, நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே, நீ அருளல் மாறே. யாழோடும் கொள்ளா பொழுதோடும் புணரா, பொருளறிவாராயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வதம் மழலை என்வாய் சொல்லும் மன்ன உன்னார் கடிமதில் அரண் பல கடந்த நெடுமானஞ்சி, நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே, நீ அருளல் மாறே. அனைவருக்கும் வணக்கம். பழகு தமிழ் 2ஆம் பருவத்தில் செய்யுள் பொருள் விளக்கம் பெரும் பாடல் புறநானூற்றின் 92ஆம் பாடல். பாடியவர் ஔவையார். இதில் பாடப்படும் தலைவன் அதியமான் நெடுமான் அஞ்சி. புறப்பாடல்களுக்குரிய திணை ஒழுங்குகள் உங்களுக்கு பாடமாக இன்னும் கற்பிக்கப்படவில்லை. அதனை பின்னர் கற்பிப்போம். இந்த பருவத்தில் செய்யுட்களை பொருள் விளக்கத்தோடு புரிந்து கொள்ளுதல் எவ்வாறு என்பதனை கற்றுக்கொள்ளுங்கள். குறுந்தொகையிலிருந்து சில பாடல்களை விளக்கினோம். துணையாசிரியர்கள் எப்பொழுதும் போல் குறுந்தொகை பாடல்களை உங்களோடு உரையாடி விளக்குவார்கள். எனக்கு ஒரே வகையான பாடல்களையோ அல்லது வகைமைகளையோ விளக்குவதில் ஒரு அயற்சி ஏற்படும். ஆகவே எனக்கு மிகவும் விருப்பமான, நான் நன்கு உள்வாங்கி கொண்ட பாடல்களை எந்த நூலாக இருந்தாலும் அந்நூலில் இருந்து எடுத்து விளக்க விரும்புகிறேன். எனக்கு மிகவும் விருப்பமான பாடல்களில் ஒன்று ஔவை பாடிய யாழொடும் கொள்ளா பொழுதொடும் புணரா என்ற இப்பாடல். ஔவை அதியனை பற்றி பாடிய பாடல்களில் ஏறத்தாழ பெரும்பகுதி நம்மால் இசை முறையில் பாடப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் இன்னும் முறையாக வெளியிடப்படவில்லை. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் ஔவையின் பாடல்களை பன்முறையில் ஏற்கனவே பாடி வைத்திருக்கிறேன். என் மாணாக்கராகிய சுடரி, இலக்கியா ஆகியோர் அதனை பாடி தேர்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள். செம்மை இசையின் வழியாக அவற்றையெல்லாம் முறையாக ஒலிப்பதிவு செய்து வெளியிட இருக்கின்றோம். பாடலுக்குள் புகுவோம். யாழொடும் கொள்ளா பொழுதொடும் புணரா, பொருளறி வாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை என்வாய் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதில் அரண்பல கடந்து நெடுமான் அஞ்சி
நீ அருளல் மாறே. யாழொடும் கொள்ளா என்றால் யாழ் இசைக்கப்படுகிறது, அந்த இசைக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்று பொருள். எது இல்லை என்பதனை பாடலின் பிற்பகுதியில் அவ்வை கூறுகிறாள். அவள் இயற்றிய வரிசை முறைப்படியே முதலில் நுழைவோம். பொழுதொடும் புணரா. பொழுது எனப்படுவது காலத்தின் ஒரு நிலை. அது பெரும்பொழுது, சிறுபொழுது என்று முன்னோரால் பகுக்கப்பட்டது. பெரும்பொழுது 6 பருவங்களை கொண்டது. இளவேனில், முதுவேனில், கார்கூதிர், முன்பனி, பின்பனி ஆகியன அவை. சிறுபொழுது எனப்படுவது ஒரு நாளை 6 கூறுகளாக பகுத்தல். வைகரை தொடங்கி யாமம் வரையிலான கூறுகள் அதில் உள்ளன. அவ்வாறு எந்த பொழுதோடும் புணரா என்றால் எந்த காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கா தன்மை கொண்ட என்று பொருள். பொருள் அறிவாரா, எந்த பொருளையும் அறிந்து கொள்ளும்படி இல்லாதது. ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை. இதனைத்தான் கூறுகிறாள். புதல்வர் மழலையாக எதையாவது பேசுகிறார்கள், அல்லது முணுமுணுக்கிறார்கள், அல்லது பாடுகிறார்கள். பாடுவது போல் ஏதோ உளறுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் செய்வது யாழிசைக்கு ஒத்து வராது. அதனை வைத்துக் கொண்டு யாழிசைக்க இயலாது. அது எந்த பொழுதிற்கும் உரியதல்ல. ஒரு பாடல் மரபுப்படி இயற்றப்படுகிறது என்றால் அதில் முதற் பொருள் இருக்க வேண்டும். முதற் பொருள் எனப்படுவது நிலமும் பொழுதும். எந்த நிலத்தில் பாடப்படுகிறது, எந்த பொழுதில் பாடப்படுகிறது என்ற குறிப்பு அப்பாடலுக்கு உள்ளே இருக்க வேண்டும். அது முதற் பொருள். புதல்வருடைய மழலை சொற்கள் அவ்வாறு எந்த பொழுதுக்கும் உரியன அல்ல. அதாவது முதற் பொருளின் தன்மை கூட அதில் இருக்காது. யாழ் எனப்படுவது இசைக்கருவி, அது கருப்பொருளுக்குரியது. தெய்வம் உணாவே மா மரம் புல்பறை செய்தி யாழோடு என்று தொல்காப்பிய இலக்கணம் கருப்பொருளை வரிசைப்படுத்தி இருக்கிறது. முதற் பொருளுக்கும் பொருந்தாது, கருப்பொருளுக்கும் பொருந்தாது என்று இதனை நேரடியாகவே பொருள் கொள்ளலாம். இந்த இரண்டுக்குமே பொருந்தாது என்றால் அது பாடலும் பாவும் அல்ல, அது முறையானதும் அல்ல. அப்படி இருந்தாலும் புதல்வர்தம் மழலையை தந்தையர் அருள் வந்தனவால், என்ன அருள் பெற்ற குழந்தை இது, இப்படியெல்லாம் சொல்கிறதே, அல்லது இப்படியெல்லாம் ஏதோ பாடுகிறதே என்று கருதுவார்கள் என்பது கருத்து. அது மட்டுமல்ல, பொருள் அறிவாரா, பொருள் அறிந்து கொள்வதற்கும் வராது. அதில் எந்த பொருளுமே இருக்காது. யாழ் எனும் இசைக்கருவிக்கு அடங்காது, பொழுதோடு புணராது, எப்பொருளும் இருக்காது.
ஆயினும் புதல்வர்தம் மழலை தந்தையர்க்கு அருள் வந்தது போல் இருக்கும். இது முதற் பகுதியின் கருத்து. என் வாய் சொல்லும் அன்ன, என்னுடைய வாயிலிருந்து நான் சொல்லும் சொற்களும் அதனை போன்றதே. அன்ன என்பது அது போன்றது என பொருள் தரும். அவ்வை கூறுகிறாள், தன்னையே தாழ்த்தி கொண்டு இவ்வாறு பாடுகிறாள். அவ்வை ஒரு மாமேதை. அவளுடைய பாடல்களை அடுத்தடுத்து விளக்கும் பொழுது அவள் மீது அவளை விளங்கிக் கொள்வோர் யாவருக்குமே காதல் பொங்கிவிடும். ஆழ்ந்த பிடிப்பு அவள் மீது ஏற்பட்டுவிடும். அவ்வாறான ஆழ்ந்த மெய்யறிவு கொண்ட தீரமிகு பெண் அவள். அவள் அதியனிடம் கூறுகிறாள், தந்தையர் தம் மழலை சொல்லும் சொற்கள் பொருள் தரவில்லை என்றாலும் முதற் பொருளுக்கும் கருப்பொருளுக்கும் உடன்படா என்றாலும் ஏதோ அந்த குழந்தை இறைவன் அருளால் இவ்வாறெல்லாம் சொல்கிறதே என்று கருதுவார்கள். என்னுடைய வாயில் இருந்து வரும் சொற்களும் அவ்வாறானவையே என்கிறார். ஒன்னார் கடிமதில் அரண்பல கடந்து நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே. ஒன்னார் எனும் சொல் நேரிடையாக எதிரி அல்லது எதிரிகள் என்று குறிக்கிறது. அது வழக்கத்தில் அவ்வாறு வளர்ச்சி அடைந்தது. ஆயினும் அதற்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. சொற்பொருள் கற்றுக்கொள்ள விரும்புவோர் அல்லது சொல் மூலத்தை கல்வியாக பெற விரும்புவோருக்கு இதில் பாடங்கள் உள்ளன. இனி வருவன நுட்ப சொற்கள். மாணாக்கர் அனைவரும் ஆழ்ந்து உள்நோக்குங்கள். நம்முடைய ஆசான் பள்ளியின் சொல் திரட்டும் குழுவினரும் இதனை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்னார் என்பது ஒன் எனும் ஈரெழுத்து ஒரு மொழியின் வளர்ச்சி. ஒன் எனும் ஈரெழுத்து ஒரு மொழி ஒல் என்ற சொல்லின் வளர்ச்சி நிலை. ஒல் என்பதுதான் ஒன் என வளர்ச்சியுறுகிறது. ஒல் என்பது ஒலி என்று ஆகிறது. ஒல் எனும் சொல்லை இதே அவ்வை வேறொரு இடத்தில் கையாண்டிருக்கிறாள். முட்டுவேன் கொல் என்ற பாடலில் ஆ அ ஒல் என கூவேன் கொல் என்கிறாள். ஒல் என கூவுதல் என்றால் ஒலி எழுப்பி கூவுதல், ஒரு அடக்க இயலாத ஒலி எழுப்புதல் ஒல் எனப்படும். ஆ அ என்று அவளே கூறுகிறாள். ஆ என்றால் அது ஒரு குறிப்பிட்ட சொல் அல்ல. அவ்வாறு ஒல் என்பது ஒலி எழுப்புவதை குறிக்கும். அது குறிப்பிட்ட சொல் எழுப்புவதையும் குறிக்காது. இந்த ஒல் ஒன் என்று ஆகிறது. ஒன்னார் என்றால் ஒலி எழுப்பாதோர் என்ற அடிப்படையில் இருந்து வெளிப்படாதோர், சமுக்கமாக இருப்போர் என பொருள் கொள்ளத்தக்கது.
ஒல்லார் என்றால் ஒலி எழுப்பாதோர் அல்லது வெளிப்படையாக எதிர்த்து பேசாதோர் அல்லது வெளிப்படையாக எதையும் சொல்லாதோர், ஒலி எழுப்பாதோர் என்றாகும். ஒன்னார் என்பது அவ்வாறு வெளிப்படா தன்மையில் இருப்போர் என்பதனைத்தான் முதல் நிலையில் பொருளாக தரும். ஒல் ஒன் என்று வளர்கிறது, மாற்றமடைகிறது. ஒல் என்ன பொருளில் இருக்கிறதோ அதனினும் வேறுபட்ட பொருளை ஒன் தருகிறது. ஆயினும் அடிப்படை என்ன? ஒல் என்பது ஒலியை குறிக்கும் சொல். ஒன் என்பது ஒலியை அல்ல, வெளிப்படும் நிலையை குறிக்கிறது. ஒலி என்பதே வெளிப்படுவதுதான். ஒன் எனும்போது அது வெளிப்பாடு என்று ஆகிவிடுகிறது. அது நேரடியாக ஒலியை குறிக்கவில்லை. ஒன்னார் என்றால் வெளிப்படாதோர் என்று ஆகும். இது அடிப்படையான, இச்சொல்லுக்குரிய அடிப்படையான விளக்கம். ஒன்னார் என்பதற்கு வேறு பொருளும் உண்டு. ஒன் என்ற ஈரெழுத்து ஒரு மொழிதான் ஒன்று என ஆகிறது. அதுதான் ஒன்றுதல், ஒன்றிணைதல், ஒன்றாக இருத்தல் என்றெல்லாம் வளர்ச்சி அடைகிறது. இந்த ஒன்று என்று வளர்ச்சி அடைதலால் ஒன்னார் என்பது ஒன்றுபடாதோர் என்ற பொருளையும் குறிக்கும். அதியமான் நெடுமான் அஞ்சியோடு ஒன்றுபடாதோர் ஒன்னார். அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு வெளிப்படையாக எதிர்ப்பை அறிவிக்காதவர்கள் ஒன்னார் என்று இதனை கொள்ள வேண்டும். ஒன்னார் கடிமதில் அரண்பல கடந்து என்று அவ்வை பாடுகிறாள். கடிமதில் என்றால் கடுமையான தன்மை கொண்ட மதில் என அடிப்படையில் பொருள்படும். அது மட்டுமல்ல, உள்ளே வரும் பகைவரை கடித்து அல்லது அவர்களை ஒரு வகையில் அழித்து வெளியே தள்ளக்கூடியது. கடி என்னும் சொல்லுக்கு கடுமை, கடித்தல், விரைவு என்ற பொருட்கள் உண்டு. கடிதேகுதல் என்றால் விரைந்து ஏற்றமெடுத்தல். விரைந்து ஏற்றமெடுக்கையில் இடைப்படுவனவற்றையெல்லாம் அறுத்து 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 கடித்து ஏற்றமெடுத்தல், அதுதான் கடிதேகுதல். கடிந்து கொள்ளுதல் என்ற சொல் இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஒரு கருத்தின் மீது உடன்பாடில்லை என்பதனை உணர்ச்சிகள் எவ்வாறாக இருப்பினும் அவ்வுணர்ச்சிகள் எல்லாம் அறுத்து அக்கருத்தினை வெளிப்படுத்துதல். அதுதான். ஒருவர் வருந்துவாரே என்று எண்ணாமல் அந்த உணர்ச்சிகளை கடித்து அல்லது வெட்டி தன் கருத்தை சொன்னால் அது கடிந்து கொள்ளுதல். கடிமதில் என்பது கடுமையான மதில். உள்ளே வரும் எதிரிகளை கடித்து துண்டிக்கும் மதில். விரைந்து செயலாற்றத்தக்க மதில் என்று எல்லா பொருட்களையுமே தரும். ஒரு கோட்டையின் மதில் அல்லது அரண் இந்த தன்மைகளோடு இருப்பது இயல்புதான். அது கடுமையானதாக இருக்க வேண்டும். எதிரிகள் உள்ளே வந்தால் அவர்களை கடித்து அல்லது துண்டித்து அப்புறப்படுத்த வேண்டும். கால தாமதமே இருக்கக்கூடாது. விரைந்து யாவற்றையும் செய்ய வேண்டும். இந்த எல்லா பொருட்களையும் கடிமதில் என்ற சொல் உள்ளடக்கி இருக்கிறது. அரண்பல கடந்து என்றால் இவ்வாறான அரண்கள் பலவற்றை கடந்து
என பொருள். நெடுமான் அஞ்சி நீ அருளல் மாறே. இவ்வாறான கடிமதில் அரண் பலவற்றை கடந்து நெடுமான் அஞ்சி நீ அருளல் மாறே. இதில் நெடுமான் அஞ்சி என்ற அதியமானுடைய சிறப்பு பெயர் குறிப்பிடப்படுகிறது. பல இடங்களில் அவன் அவ்வாறுதான் அழைக்கப்படுகிறான். நெடுமான் அஞ்சி என்பதும் ஒரு நுட்பத்தை கொண்டிருக்கும் சொல். அஞ்சி என்பது அஞ்சுபவன், அஞ்சின் தன்மை கொண்டவன் அல்லது அஞ்சின் தன்மை கொண்டவள் என்று பொருள் தரும். அது ஆண்பால் பெண்பால் ஆகிய இரண்டுக்கும் பொதுவானது அஞ்சி என்பது. நெடுமான் அஞ்சி என்றால் நெடுமானுக்கு அஞ்சுபவன் என்று பொருள். நெடுமான் என்பவன் யார்? எம்மான் பெம்மான் என்று இறைவனை அழைக்கிறோம். ஆக மான் எனும் சொல் தலைவனை குறிப்பது. அது இறைவனுக்கு உரித்தானது என்று நம்முடைய மறைநூல்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றன. பெம்மான் இவனன்றே, எம்மான் இவனன்றே, எம்பெருமான் என்றெல்லாம் இறைவன் அழைக்கப்படுகிறான். மான் என்பது இறைவனுக்குரியது. அது மாந்தரில் ஒரு சிலர் தலைவராக இருக்கையில் அவர்களையும் குறிக்கும். ஆனால் அடிப்படையில் மான் எனும் சொல் இறைவனை வெளிப்பது அல்லது இறைவனை துதித்து அழைக்கும் சொல். நெடுமான் என்றால் நெடிய தன்மைகள் யாவற்றுக்கும் ஆதியாக உள்ளவன் என்று பொருள். நெடு நெடி என்று வளர்ச்சி அடையும். நெடுதான் முதலில் வருகிறது, அதன் பிறகுதான் நெடி நெடிய என்று சொல் வளர்ச்சி வரும். ஆகவே நெடிய தன்மைகள் யாவற்றுக்கும் ஆதியாக இருப்பது நெடு. நெடிய வளர்ச்சிக்கு ஆதியாக இருப்பது நெடு என்பதனால் இந்த சொல்லும் இறைவனுக்கே உரியது. நெடுமான் எனும் பெயர் ஓங்கி நெடிதாக வளரும் அல்லது ஓங்கி நெடிதாக புகழ்பெறும் தன்மை கொண்ட இறைவனை குறிக்கிறது. இறைவனுக்கு அஞ்சுபவன் நெடுமான் அஞ்சி, வேறு எவருக்கும் அஞ்ச மாட்டான் என்று அதற்கு மறைபொருள். என்பது மறைபொருள் என்றால் அது அப்படி ஒரு மறைவான பொருள் அதில் இருக்கிறது. நெடுமான் அஞ்சி நெடுமானுக்கு மட்டும்தான் அஞ்சுவான், வேறு எவருக்கும் அஞ்சுவதில்லை என்பது கருத்து. இங்கு நெடுமான் எனும் சொல் எம்பெருமான் இறைவனைத்தான் குறிக்கிறது என்றாலும் இது வேறொரு தெய்வத்தையும் குறிப்பதற்கான சூழல் அல்லது மரபு பொதிந்திருக்கிறது. அதனை நோக்குவோம். இறைவனது திருக்குழந்தையாகிய சேயோனுக்கு நெடியோன் என்று ஒரு பெயர் உண்டு. நெடியோன் குன்றம் என்று அவனுடைய குன்றங்களில் ஒன்று அழைக்கப்பட்டது. அதியன் வாழ்ந்தது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வமாக சேயோன் இருந்தான் என்பதுதான் நம் மரபு. ஆகவே நெடியோன் என்று நேரடியாகவே அழைக்கப்பட்ட சேயோன் நெடுமான் என்று அழைக்கப்பட்டமையும் உண்டு. நெடுமான் அஞ்சி என்பது இறைவனுக்கு அஞ்சுபவன் என்ற பொருளையும் தரும். சேயோன் எனப்படும் முருகனுக்கு அஞ்சுபவன் என்ற பொருளையும் தரும். அந்த பொருளை தவிர்க்க இயலாது. ஏனென்றால்
குறிஞ்சி நிலத்துக்கு உரிய தெய்வம் அவன். நெடியோன் என்பது அவன் பெயர்களுள் ஒன்று. அதியனும் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த தலைவன். ஆதலால் அது முருகனை குறிக்கும் சொல்லாக இருப்பதனை தவிர்க்க இயலாது. அவ்வை என்ன பொருளில் பாடினாள், அதியன் என்ன பொருளில் அப்பெயரை சூட்டிக் கொண்டான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சொல்லுக்கு இருக்கும் பொருள் கூறுகளில் இறைவனும் உண்டு, அவனுடைய மகனாகிய சேயோனும் உண்டு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முடிந்த முடிவு என்று இந்த இரண்டில் எதனையும் நாம் கருதிவிடக்கூடாது. இவ்வாறு நெடுமானுக்கு மட்டும் அஞ்சுபவன் அதியன் என அவ்வை கூறுகிறாள். இறுதியில் நீ அருளல் மாறே என்கிறாள். நீ அருளல் மாறே என்றால் அருள் புரிவதில் மாறனுக்கு ஒப்பானவன் என்று பொருள். அருளல் மாறே என்பதில் மாறே என்பது ஒரு பெயர் சொல். அருளுவதில் முருகனே என்று கூறுவதற்கு பதிலாக அருளல் முருகே என்றும் கூறலாம். என்று கூறுவதும் மரபுதான். அதுபோல அருளல் மாறனே என்று கூறாமல் அருளல் மாறே என்றும் கூறலாம். மாறே என்பது மாறுபாடு கொண்டவன் என்று நேரடியாக பொருள் தருவது. அது பாடலின் கொள்கைக்கு எதிரானது. மாறு என்பது மாறுபாடு. அருளல் மாறே என்றால் அருளுவதில் நீ மாறுபாடானவன், நீ அருளமாட்டாய் என்று பொருளாகிவிடும். ஆகவே இங்கு மாறே என்பது ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. அது என்ன அடையாளம் என்றால், மாறு என்று அழைக்கப்படுவது மாறன் என்ற அடையாளத்தை தான். மாறன் என்பது பொதுவாக காமன் என்று அழைக்கப்படும் ஓர் உருவகத்தை குறிக்கும் சொல். மாறன் மலர்கணைகள் என்று மலர்கணை கொண்டவன் மாறன் என அழைக்கும் வழக்கம் நம் மரபில் இருந்திருக்கிறது. அவன் அருளுவதில் மாறன் என ஏன் இங்கு அவ்வை விழிக்கிறாள் என்றால், அவன் எதனை அருளுகிறான்? காதலை அருளுகிறான். மாறன் காதலை அருளுவான். அல்லது மாறன் அன்பினை அருளுவான் என்பது அந்த உருவகத்தின் மீது இருந்த மதிப்பு அல்லது அந்த உருவகத்தின் மீது இருந்த கொள்கை. பாடலே அதனைத்தான் கூறுகிறது. குழந்தை புதல்வர், குழந்தை என்று பொதுவாக கூறவில்லை, புதல்வர் என்று ஆண்பாலை குறிக்கிறது பாடல். புதல்வர் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அது யாழுக்கும் அடங்காத இசையற்ற நிலையில் இருந்தாலும், எந்த பொழுதுக்கும் அடங்காத முதற் பொருளுக்கு அடங்கா நிலையில் இருந்தாலும், எப்பொருளும் இல்லாத தன்மையில் இருந்தாலும் அது இறைவன் அருளால் அந்த குழந்தைக்கு அல்லது அந்த புதல்வருக்கு வாய்த்தது, அல்லது இந்த புதல்வர் தனக்கு வந்ததே இறைவன் அருள்தான் என்று தந்தையர் கருதுவதுண்டு. அதுபோல
அவ்வையாகிய என்னுடைய வாய்ச் சொற்களையும் நீ ஏதோ உனக்கு அருள் வந்தது என்று கருதி என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆதலால் நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே, அருளுவதில் நீ மாறனே என்று அவ்வை கூறுகிறாள். ஒரு தந்தை தன் குழந்தை தனக்கு வாய்த்தது இறைவனருள் என கருதுவது போல, நான் உனக்கு வாய்த்ததை நீ கருதுகிறாய். எனக்கு இப்படியெல்லாம் கருதும் நீ எனக்கு அருள் செய்யும் மாறனே என்று கூறுகிறாள். இதற்கு இடையில் உன்னார் கடிமதில் அரண்பல கடந்து என்று கூறுகிறாள் அல்லவா? அதற்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. ஒன்றுபடாமல் இருப்போர், வெளிப்படையாக தம்மை எதிரி என்று அறிவித்துக் கொள்ளாமல் கமுக்கமாக இருப்போர், எவ்வளவு கடுமையான மதில்களை கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் போகிற போக்கில் கடந்து செல்பவன் நீ என்று குறிப்பால் உணர்த்துகிறாள். உன்னார் கடிமதில் அரண்பல கடந்து என்று அவள் ஏன் கூறுகிறாள் என்றால், அவர்களுடைய மதில்கள் கடிமதில்கள், விரைந்து செயலாற்றுபவை, விரைந்து உள்ளே வருபவர்களை அழிக்கத்தக்கவை. ஆனால் அதீன அந்த மதில்களோடு போராடி கொண்டிருப்பதில்லை. அவன் அவற்றையெல்லாம் கடந்து செல்கிறான். அவை மிகவும் கடியவை என்றாலும் அவற்றோடு போராடி வெற்றி பெறுவதில்லை. அவற்றை கடந்து சென்று விடுகிறான். அவ்வளவுதான். எளிதில் கடந்து உள்ளே நுழைகிறான், எளிதில் வீழ்த்துகிறான். கடிமதிலே சிறப்பு. அந்த கடிமதிலோடு போராடாமல் அவற்றை எளிதில் கடந்து உள்ளே நுழைந்து அவற்றை வீழ்த்துபவன் எப்பேற்பட்டவன் என்பது இதில் உள்ள கருத்து. அப்படிப்பட்ட நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே, அப்படிப்பட்ட நீ என்னுடைய வாயிலிருந்து வரும் சொற்களை எல்லாம் இசையாக உள்ளன, பொருள் தருவனவாக இருக்கின்றன, எந்த பொழுதுக்கும் உரியனவாக இருக்கின்றன என்று கருதுகிறாயே, இது உன்னுடைய அருள். ஏனென்றால் நீயே அருளும் மாறன். ஏன் அருளும் மாறன் என்கிறாள்? அது எனக்கு அவ்வை மீது ஆழ்ந்த உறவு இருந்தது. அது பல பாடல்களில் வெளிப்பட்டிருக்கிறது. அவற்றை நாம் விளக்கும் போது உங்களுக்கும் அது விளங்கும். இது புறப்பாடல் என்றாலும் தனக்கும் அதியனுக்குமான உறவின் அகநிலையை அவ்வை பதிவு செய்கிறாள். ஏறத்தாழ அதியமான் நெடுமானஞ்சியை பற்றி அவள் பாடிய எல்லா பாடல்களிலுமே அவனுக்கும் அவளுக்கும் இருந்த அக உறவினை அவள் மிக நேரிடையாக, வெளிப்படையாக, நேர்மையாக, துணிவாக பதிவு செய்தவள். அவளுடைய பாடல்களை ஒவ்வொன்றாக விளக்கும் பொழுது அதன் பொருளை நீங்களே உள்வாங்குவீர்கள். மீண்டும் பாடலை நோக்குவோம். யாழொடும் கொள்ளா பொழுதொடும் புணரா பொருளறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை என்வாய் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதில் அரண்பல கடந்து நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே. இந்த பாடலில் ஒன்னார் கடிமதில் என்று குறிக்கப்பட்டது ஒரு குறியீடு என்று ஏற்கனவே கூறினோம். கடிமதில் என்றாலும் கடந்து செல்பவன் நீ என்று அவள் கூறுகிறாள். ஒன்னார் கடிமதில் எனும் பொழுது வெளிப்படாமல் கமுக்கமாக இருந்து எதிர்ப்போர், ஒன்றுபடாதோர், இவனோடு ஒன்றுபட மாட்டார்கள், ஆனால் அதனை வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள். அதுதான் ஒன்னார். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று, ஒன்னார் என்றால் பகைவர் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பகைவர் என்பதற்கு பல சொற்கள் இருக்கின்றன. பகைவரை பகைவர் என்றே கூறலாம். பகைவரில் எந்த தன்மை கொண்டவர் என்பது வேண்டும். பகைமைக்கு பல
நோக்கங்கள் உண்டு, பல தன்மைகள் உண்டு. இது எந்த தன்மையில் உள்ள பகைமை என்பதனை குறிப்பதற்கு தமிழில் தனிச்சொல் உண்டு. எல்லாவற்றுக்குமே தனிச்சொற்கள் உண்டு. இங்கு ஒன்னார் எனப்படுவது இவனோடு ஒன்றுபடாமல் அதே நேரத்தில் அந்த ஒன்றுபாடு இல்லை என்பதனை வெளிப்படையாக அறிவிக்காமல் இருப்பவர்கள். அவ்வாறானவர்களுடைய கடிமதிலேயே போகிற போக்கில் கடந்து செல்பவன் என்று அவள் கூறுகிறாள். அப்படி வெளிப்படா தன்மை கொண்ட ஒன்றுபடாதவர்களுடைய கடிமதில்களையே கடந்து செல்லும் நீ எந்த பொருளும் இல்லாமல் என் வாயிலிருந்து வரும் சொற்களுக்கு இது யாழிசைக்கு உரியது என்கிறாய், இது எல்லா பொழுதுகளுக்கும் உரியது என்கிறாய், இதில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்று கூறுகிறாய். நீ இப்படியெல்லாம் ஏன் கூறுகிறாய் தெரியுமா? நெடுமான் அஞ்சி நெடுமானுக்கு மட்டும் அஞ்சுபவனே, நீ அருளல் மாறன், நீ அருளுவதில் மாறனாக இருக்கிறாய். ஆகவேதான் என்னுடைய வாய்ச்சொற்கள் உனக்கு இவ்வாறு இருக்கின்றன என்று அவ்வை பாடுகிறாள். இதுதான் இந்த பாடலின் விளக்கம். இதில் உள்ள ஒவ்வொரு சொல்லையும் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வகுப்புகளில் அவ்வை பாடல்களை முதலில் ஒரு தொகையாக விளக்குவோம். இந்த பாடலை இசை முறையில் அனைவரும் பாடி பழகுங்கள். இசை முறையில் பாடும் பொழுதுதான் அது நினைவில் இருக்கும். ஒவ்வொரு சீர் உச்சரிப்பிலும் தெளிவு இருக்கும். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைவதாக. நன்றி. அமுதா, இலக்கியா ஒருவேளை இணைப்புல இருந்தா மீண்டும் ஒரு முறை அந்த பாடல் பாட சொல்லுங்க. எல்லோரும் அதை கேட்டு அதில் விருப்பமுள்ள யாராவது ஓரிருவர் திரும்ப அந்த பாடலை அவங்கள பாடி காட்ட சொல்லுங்க. திருத்தங்கள் இருந்தா இலக்கியா சொல்லட்டும். அது ஒரு பயிற்சியா இருக்கட்டும். அது ஒரு சிறிது நேரம் அது போன பிறகு நீங்க வகுப்பை முடிக்கலாம். பாடலை அனைவரும் பாடி பழக வேண்டும். பாடல் தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் செம்மை இசைக்குழுவில் இணைந்து கொள்ளலாம். அது காலையில் வகுப்பு இருக்கிறது. இவ்வாறான பாடல்களை எல்லாம் நீங்கள் முறையாக பாடி பழக வேண்டும் என்று விரும்பினால் அதில் இணைந்து கொள்ளலாம். இப்போது ஒருவேளை இலக்கியா இருந்தால் அந்த பாடலை மீண்டும் பாடி காட்டி விருப்பமோடு யாராவது பாடினால் அவர்களுக்கு சில திருத்தங்களை அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கலாம். யாழோடும் கொள்ளா பொருளோடும் புணரா, யாழோடும் கொள்ளா பொழுதோடும் புணரா, பொருளறிவாராயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வரம் மழலை என் வாய் சொல்லும் மன்ன, என் வாய் சொல்லும் மன்ன, உன்னார் கடிமதில் அரண் பல கடந்த, உன்னார் கடிமதில் அரண் பல கடந்த, நெடுமானஞ்சி நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே, நீ அருளல் மாறே, யாழோடும் கொள்ளா பொழுதோடும் புணரா, பொருளறிவாராயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வதம் மழலை என் வாய் சொல்லும் மன்ன, உன்னார் கடிமதில் அரண் பல கடந்த, நெடுமானஞ்சி நெடுமானஞ்சி நீ அருளல் மாறே, நீ அருளல் மாறே. ஒவ்வொரு வாரமும் செம்மை தமிழ் பயில் வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த தமிழ் பயில் வகுப்பில் இணைய கட்டணம் இல்லை. தமிழ் பயில் வகுப்பில் இணைய விரும்புவோர் வாட்ஸ்அப் செய்தி அனுப்ப வேண்டிய எண் 988 0077421. நன்றி.